சம்மர்னாவே ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது மாங்காய் தாங்க. இந்த மாங்காய் சீசன் வந்துட்டாலே போதும், சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது. அதுவும் நாங்கள் தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் மரம் வச்சு இப்போதான் இந்த சம்மருக்கு வந்து இவ்வளோ மாங்காய், மரம் ஃபுல்லாக மாங்காய் தான் இருந்துச்சு. கொத்து கொத்தா காய்ச்சி இருந்துச்சு, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம தோட்டத்தில் வர்ற மாங்காவை பறித்து சாப்பிட்றது எவ்வளோ சுகமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டும் கூட. இது வந்து கல்லா மாங்காய், அந்த வெரைட்டி. நாங்களாம் மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து பறிச்சுப்போம். அங்கே பறிச்சுட்டு வந்து எங்கள் அம்மா இந்த மாதிரி உப்பில் போட்டு வச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் இதுதான் ஃபுல்லாகவே சைடிஷாகவே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் சொல்லுங்கள், நம்ம மரத்தில் காய்ச்ச மாங்காய் சாப்பிட்றது செம்ம ஃபீல் தான். அப்படியே இந்த சைட் வந்தால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பார்சல் அன்னைக்கு வந்துருந்துச்சு. அதோட அன்பாக்சிங் தான் இது. நம்மளோட ஓன் பிராண்ட் நைட்டிஸ் தான் இது. ஆல்ரெடி என்னோட ஓல்டு ஃபாலோவர்ஸ் தான் தெரியும். ரிஸ்வானா ஃபேஷன்ஸ் அப்படிங்கிற என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ரிசா ஃபேஷன்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கேன். எதனால மாற்றிருக்கேன்னு அந்த ஐடியிலே நான் வந்து எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்பேன். ஆல்ரெடி நம்ம ஃபேன்சி அக்சசரிஸ்லாம் ஹோல்சேலுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இனிமேல் ரீட்டெயிலுக்கும் கொடுக்க போகிறோம். அதுக்காகவும் ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஐடியையும் கீழே மென்ஷன் பண்ணி விட்றேன். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீட் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அதில் அப்டேட் பண்ண போகிறேன்.